தேர்தல் நேரத்தில் கருவேப்பிலை போன்று காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்திவிட்டு பதவி சுகத்தை அனுபவித்த திமுகவினர் தற்போது காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்ய எந்த தகுதியும் இல்லை என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வாக்காளர்களுக்கு நன்றி என்பது தெரிவித்து மக்களிடம் அந்த கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். அவர் நம்மோடு இணைகிறார். மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னா அமைச்சரான பிறகு நான் எல்லா சட்டமன்ற தேர்தலில் எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டானோ அதே மாதிரி அந்தந்த கிராமங்களில் எல்லா தெருவுகளையும் போய் மக்களை நேரடியாக பார்த்து அவங்கள்ட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. சில இடங்களில் சாலைகளை பற்றி சொல்கிறாங்க. நிறைய அடிப்படை கோரிக்கைகளை கேட்குறாங்க. அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை தான். அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அதில் எல்லா கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றேன். இப்போது பேரிடர் காலங்களில் மீனவர்கள் கால்கடலில் செல்லும் பொழுது அவர்களை விரைவில் மீட்பட்டு அந்த படகு வசதி, அதே போன்ற ஆம்புலன்ஸ் வசதி போன்ற வசதிகள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கும். அதன் நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கும்? இல்லை, பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பவர்கள் அதுவும் தூத்தூர் மண்டலத்தில் கிள்ளியூர் சட்டமன்றத்தில் அதிகமாக இருக்காங்க. மற்றபடி தொழிலுக்கு போகும்போது ஒரு பேரிடர் வந்துடக்கூடாது. ஒரு பெரிய அளவில் சூறை காற்று, ஒரு பெரும் மழை, இது மாதிரிப்பட்ட டிசாஸ்டர் வரக்கூடிய டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அவசர காலத்தில் முதல் நடவடிக்கையாக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் திட்டம் வேணும்னு நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்துது. இருந்தாலும் மத்திய அரசு தான் அதை ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வருது. மத்திய அரசு தான் அதை செய்யணும். இருந்தாலும் வருகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்புல இது சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வருவது. இந்த கடல் ஆம்புலன்ஸ் திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். இதை கொண்டு வந்தால் நிறைய பேர் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டு உடனே அங்கே முதலுதவி செய்து உடனடியாக கரைக்கு கொண்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன். இது மாதிரி சீக்கிரமாக அந்த உயிர் பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் இது இருக்கும். அதே மாதிரி இன்னும் இப்போ சேட்டலைட் ஃபோன், செயற்கைக்கோள் ஃபோன் கேட்குறாங்க. அதுலேயும் அது ஒரு சில பாதுகாப்பு விஷயத்தினால அது கொஞ்சம் பின்னால் இருக்குது. இது மாதிரி நிறைய மீனவர் சைடில் கோரிக்கை இருக்குது. இப்போ ஜூன் ஜூலை மாதம் வந்துட்டாலே கடலரிப்பு வந்துடும். பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் மீனவர்கள்ட்ட தொடர்ந்து அவங்க கோரிக்கைகளை நாங்கள் அரசு தரப்பில் எடுத்து சொல்லியிருக்கோம். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் பாதுகாப்பாக அவங்க தொழில் செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இப்போ கூட்டணி கட்சியாக ஆட்சி நடந்துட்டு இருக்கின்ற நிலையில் தாவேகாவின் ஆட்சி நீடிக்காது, 2 கால்களை கொண்டு மட்டும்தான் அது இருந்துட்டு, அது விரைவில் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியஸ் கருத்தை முன் வச்சிருக்காங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியை தக்க வைக்கட்டும். ஏன்னா அவரு கட்சியில் எத்தனை பிளவு, CV சண்முகம் அவர் ஒரு பக்கத்தில் இருக்காரு. இன்னும் உள்ளால போய் பார்த்தா அவங்க தனித்தனி இப்போ எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க. அவங்க கட்சியை முதல்ல அவங்க பார்க்கட்டும். அவங்க இன்னொரு கட்சியை சொல்றதுக்கு அவங்க எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுக்கு இது முதல்ல அவங்க கட்சியை அவங்க பாதுகாக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.